எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா. ஆனால் இன்னைக்கு என்ன 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போகிறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க, அதில் ஒரே அடி சம்மட்டியில் மண்டைய போல. இப்படிலாம் பண்ணக்கூடாதியா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. கோபம் அதனால தான் இருக்கு எனக்கு. ஐயா, எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும். படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியரிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன்? செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது. அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன. வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிற்று. ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டாக 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாளை வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள். என்ன முதலில் கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன். கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினச்சேன் இது என்ன ஒரு 1 லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்க? இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி ஸ்டண்ட் வச்சோம். 1 வருடம் தான் சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டா. எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா. ஆனால் இன்னைக்கு என்ன 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போகிறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் எத்தனை படம் வேணா நடிங்க, ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே, அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்க பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்போ கமலஹாசன் நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்க. ஒன்றுமே இல்லை, பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் வச்ச அவர்கள் படம் பாருங்க. இதெல்லாம் என்ன எத்தனை 1000 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த விஜயே நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரு. ஆனால் அந்த படம் தான் நிற்கும். இதெல்லாம் எப்படி நிற்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலக்கிற மாதிரி. இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் வீரபாகுக்கு. ஏன் இந்த மாதிரி ஆனாலும் நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க, அதில் ஒரே அடி சம்மட்டியில் மண்டையை போல. இப்படிலாம் பண்ணக்கூடாதியா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. கோபம் அதனால தான் இருக்கு எனக்கு. ஐயா, எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும். படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான். எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும்.
அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர். யோசிங்க, ஒரு பாட்டு தமிழ்நாடு பூரா கொண்டு போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது? முக்கலும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு பாடுறான். என்னதான் எழுதுறீங்க கேட்டா, கண்ணதாசன் எழுதும் போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்ப எந்த கிறுக்களுக்கும் ₹1,00,000 மேலதான் பாட்டு எழுதலாம். என்ன பண்றீங்க? உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியரிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன்? ஒரு கட்டம் வரைக்கும் தானே பணம். உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க? நான் எனக்கு வீடு வேணும், கிடைச்சிருச்சு. கார் வேணும், கிடைச்சிருச்சு. என்னென்ன வசதி வேணும், எல்லாம் கிடைச்சிருச்சு. அது வரையும் அது பணம். அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வி அறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும். அவர் முக்கியமான நடிகர்களை பத்தி எல்லாம் அப்படியே பேசிட்டே வந்தாரு. சொன்னார், ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்க. 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள். 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.